ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்துட்டு 30/1/2024 அதாவது ஜனவரி 30 2024 வந்திருக்கு. இதில் எத்தனை போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேகன்சிஸ்லாம் இருக்குது, எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் வந்துட்டு ஜனவரி 30 2024 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதான் லாஸ்ட் டேட்டு. அப்ளிகேஷனை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் 3 நாள் வந்துட்டு டைம் கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 9ஆம் தேதி 2024. என்ன டைமிங்னு பார்த்தீங்கன்னா 9:30 to 12:30. காலையில் 9:30 to ஆஃப்டர்நூன் வந்து 12:30 வரைக்கும் எக்ஸாம் வந்துட்டு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. 3 hours வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது கீழே போஸ்டிங்லாம் பார்த்துடலாம். பாருங்கள், போஸ்ட் அண்ட் வேகன்சி என்னென்ன போஸ்ட் இருக்குது, எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்து விஏஓ இருக்கு இல்லையா, அதில் எத்தனை போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா 108 போஸ்ட்டு. ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா 2442 போஸ்ட்டு. ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா 44 போஸ்ட்டு. ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா 10 போஸ்ட்டு. கீழே ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட் தமிழ்நாடு போர்டில் பார்த்தீங்கன்னா வந்து 27 போஸ்ட்டு. அடுத்தது வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் தான் தமிழ்நாடு வாட்டர் சப்ளையில் பார்த்தீங்கன்னா 49 போஸ்ட்டு. அடுத்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிட்டடில் பார்த்தீங்கன்னா 15 போஸ்ட்டு. அடுத்தது ஜூனியர் அசிஸ்டண்ட்லேயே தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷ்னல் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா 7 போஸ்ட்டு. அடுத்தது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து தமிழ்நாடு மெடிசினல் பிளான்ட் ஃபார்ம் அண்ட் ஹெர்பல் மெடிசன் கார்ப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா 10 போஸ்ட்டு. அடுத்தது வந்து டைப்பிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1653 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த டைப்பிஸ்ட் வந்து தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் உமன் லிமிட்டடில் வந்து 3 போஸ்ட்டு. அடுத்த டைப்பிஸ்ட் வந்து தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷனில் வந்துட்டு 3 போஸ்ட்டு. அடுத்த டைப்பிஸ்ட்டில் வந்துட்டு தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் லிமிட்டடில் 39 போஸ்ட்டு. அடுத்த டைப்பிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷ்னல் சர்வீஸில் 7 போஸ்ட்டு. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு கிரேட் 3ல் வந்துட்டு 441 போஸ்ட்டு. அதை கீழே பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் உமனில் வந்துட்டு 2 போஸ்ட்டு. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷ்னல் சர்வீஸில் 2 போஸ்ட்டு. தமிழ்நாடு கார்ப்பரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிட்டடில் 1 போஸ்ட்டு. தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிட்டடில் 2 போஸ்ட்டு. ப்ரைவேட் செக்ரட்டரியில் வந்துட்டு 4 போஸ்ட்டு. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரில் 34 போஸ்ட்டு. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங்கில் வந்துட்டு 7 போஸ்ட்டு. தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் உமன் லிமிட்டடில் 1 போஸ்ட்டு. மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3ல் 15 போஸ்ட்டு. லேபோரேட்டரி அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா 25 போஸ்ட்டு. பில் கலெக்டரில் வந்து 66 போஸ்ட்டு. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா 49 போஸ்ட்டு. ஃபாரஸ்ட் கார்டில் வந்து 171 போஸ்ட்டு. ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸோடு இருக்கிறவங்களுக்கு 192 போஸ்ட்டு. ஃபாரஸ்ட் வாட்சர் பார்த்திங்கன்னா 526 போஸ்ட்டு. ஃபாரஸ்ட் வாட்சரில் ட்ரைபல் யூத் பார்த்திங்கன்னா 288 போஸ்ட்டு. ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் தான். மொத்தம் எவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6244 போஸ்டிங் தாங்க கொடுத்துருக்காங்க குரூப் 4ல். ஆனால் 10,000 போஸ்டிங் கிட்ட வரும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இனிமேல் கூட வந்துட்டு அதிகம் பண்ணுவாங்க ஒரு வேளை. ஆனால் இப்போதைக்கு வந்து போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி 6244 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன். பிப்ரவரி மாதம் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். எல்லாருமே வந்துட்டு நல்லா படிங்க. கீழே பாருங்கள், அந்த எக்ஸாம் எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. தமிழ் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் 150 மார்க்குக்கு, ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு. ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 கொஸ்டின்னு. ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்துட்டு 25 கொஸ்டின்னு. அது மொத்தம் வந்து 100 கொஸ்டின், அதுவும் 150 மார்க்குக்கு. எவ்வளோ நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 hours வந்து நடக்கும். 200 கொஸ்டின், ஆனால் 300 மார்க்கு, 1.5 மார்க் வந்து கொடுக்குறாங்க. மினிமம் வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக பாஸ் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 மார்க்கு. அவ்வளோதாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு எல்லோரும் அப்ளை பண்ணிங்க. அப்ளை பண்ணி நல்லா படிங்க.
எல்லாருமே பாஸ் ஆக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.